Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி வாயில் வச்சதும் கரையக்கூடிய திருநெல்வேலி ஸ்பெஷல் திருப்பாகம் ஸ்வீட் எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம். அதுவும் இப்போ கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு. கார்த்திகை மாதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகருக்கு சூரசம்ஹாரம். ஸோ அவருக்கு உகந்த நெய்வேத்தியம் நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக நீங்கள் இந்த திருப்பாகம் ஸ்வீட் செய்யலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இதை போல் டீ குடிக்கிற கிளாஸ் தான் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் கப் எடுக்கிறதா இருந்தால் ஒரு கப் எடுத்துகிட்டு அதிலே எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். இதில் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது அளவுகள் ரொம்ப முக்கியம். நான் இப்போ இந்த ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். கடையில் வாங்குகிற கடலை மாவு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இந்த பஜ்ஜி போண்டாக்கெலாம் போடுற மாவை வாங்கக்கூடாது. சுத்தமான கடலை மாவு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடலை பருப்பை நீங்கள் வீட்டிலே பவுடர் பண்ணிவிட்டு நல்லா ஜலித்து அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவை நாம் ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவை நாம் வறுத்து எடுக்கும்போது அதில் இருக்கிற பச்சை வாசனை போய் நம்மளுக்கு ஸ்வீட் ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த பச்சை வாடை இருக்காது. இதை ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மீடியம் அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதும் இது போல் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கட்டிகள்லாம் இருக்கும், நம்மளுக்கு ஸ்வீட் கட்டிப்படக்கூடாது. இப்போ நான் சலித்து எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா மாவு நல்லா சலித்து நீங்கள் சாஃப்டாக எடுத்துக்கணும். இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள். நாம் எதில் கடலை மாவு அளந்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா பிராண்டான முந்திரி பருப்பாக எடுத்துக்கோங்க. இதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு ரொம்ப சுத்த விட்டுறக்கூடாது. அப்புறம் முந்திரி பருப்பு அந்த எண்ணெய்லாம் வெளியே முந்திரி அந்த பவுடர் நம்மளுக்கு பவுடராக கிடைக்காது. அதனால் விப்பிங் அந்த மோடில் மிக்சியில் விப்பிங் மோடில் வச்சுட்டு லைட்டாக விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இது போல் பவுடராக வரும். அதையும் நீங்கள் ஒரு கிளாஸில் இதை மாதிரி அளந்துட்டு ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் நாம் இதில் மெஷர்மெண்ட் அளக்க வேண்டிய பொருட்கள் இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம கடைசியாக தான் அதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம திருப்பாகம் ஸ்வீட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான கடாய் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக், இது 2 இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதனால் இது போகிற அடிகனமான கடாய், நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஸ்டவ் நான் இன்னும் ஆன் பண்ணலை. நாம் ஆல்ரெடி வறுத்து சலித்து வச்சுருந்த கடலை மாவை எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே 2 கிளாஸ் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துக்கலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பேக்கெட் பால், பசும்பால் எது வேணாலும் ஓகே. நான் காய்ச்சாத பசும்பால் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு விஸ்கு ஒன்று வச்சுட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விடணும். இப்போ நல்லா விஸ்கு வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நல்லா சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் தான். குங்குமப்பூ சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பாலோட இந்த கடலை மாவு நல்லா வெந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் அப்பப்போ தீயை ஏற்றி குறைச்சி வச்சுக்கோங்க. இது முற்றிலுமாக மீடியம் இல்லைனா லோவில் தான் நீங்கள் வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். நம்மளுக்கு ஸ்வீட் வெந்தா மாதிரி இருக்காது, அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸில் நீங்கள் கடலை மாவு இதெல்லாம் அளந்தீங்களோ அதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கப்பாக இருந்தால் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை. 1.5 கப்புன்றது பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா இலகி வந்துடுச்சு.
இப்போ அடுத்ததாக நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நாம் வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக இதுக்கு நெய் தான் யூஸ் பண்ணணும். ஆயிலோ டால்டாவோ இருந்ததுன்னா நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்காது. நீங்கள் எதில் வந்து கடலை மாவு, சர்க்கரை இதெல்லாம் நீங்கள் வந்து அளந்தீங்களோ அதில் வந்து அதே கிளாஸில் நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு வாட்டி நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த சாஃப்ரான் மில்க்கு, குங்குமப்பூ பால் வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நெய் எல்லாம் இழுத்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா உறிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம மைசூர் பாக்குக்கெலாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதை மாதிரி தான் இது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே மைசூர் பாக்கு, முந்திரி கேக், முந்திரி ஸ்வீட் இது ரெண்டும் கலந்து சாப்பிட்டா மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா நம்ம லோவில் வச்சு செய்கிறதுனால, சிம்மில் வச்சு செய்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இதை மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த நாம் ஊற்றின நெய்யெல்லாம் மறுபடியும் வெளியே பிரிய ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், கடாயிலையும் ஒட்டாமல் வரும். அப்போ நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஃபைனலாக தான் நீங்கள் முந்திரி பருப்பு பவுடரை வந்து சேர்க்கணும். முதல்ல சேர்த்துடக்கூடாது. ஏன்னா அது வந்து சீக்கிரமாக வெந்துடும். முதல்ல சேர்த்தோன்னா நம்மளுக்கு அப்படியே குழன்னு ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஸ்வீட் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் நெய் வந்து மீந்திருக்கு. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நெய் வந்து மீந்திருக்கு. ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா நெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் இதுக்கு மேலே வந்து நெய் வந்து சேர்க்கலை. நல்லா வந்து ஒட்டாமல் நெய் வந்து அந்த ஸ்வீட்டில் அப்படியே பிரிஞ்சு ஓரம்லாம் நெய் வருது பாருங்கள். இதுக்கு மேலே நாம் நெய் வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா வந்து நம்ம இது மாதிரி சுழண்டு சுற்றும்போது அப்படியே நம்ம கரண்டியோடய சேர்ந்து சுற்றுது பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான பதம். நீங்கள் இது மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே விழணும். இதுதான் வந்து நீங்கள் கரெக்டான பதம். இப்போ நாம் வந்து எடுத்துடலாம். ஒரு 1/4 டம்ளர் நெய் எனக்கு மீந்து போச்சு. அதாவது 3/4 கப் அளவுக்கு நெய் வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ இதை நாம் வந்து இறக்கிட்டு நாம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி ஸ்பெஷல் திருப்பாகம் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அளவுகள் படி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்வீட் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அப்படியே வாயில் வச்சதும் கரையும். இதை பார்த்திங்கன்னா இன்னொரு முறையிலையும் நாம் டெக்கரேஷன் பண்ணலாம். ஒரு பட்டர் ஷீட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்வீட்டை வச்சுட்டு இது போல் நீங்கள் மடித்து வச்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது வந்து இப்படி தான் வந்து நிறைய கல்யாண மண்டபத்தில் இந்த திருப்பாகம் ஸ்வீட் வந்து வச்சுருப்பாங்க. இது மாதிரி எத்தனை பேர் நீங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். நான் எண்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி. Thanks for watching.